வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. என்னைக்கான 3வது ப்ரெமோ. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதாவது முந்தின நாள் பேசும்போது சொல்லியிருந்தேன், இங்கே வியன்னா எஃப்ஜே இந்த லவ் கண்டென்ட்டு ஆதிரை கூட இவர் எஃப்ஜே பண்ண மாதிரியான காஜி கண்டென்ட்டு தான் போயிட்டுருக்கு. இந்த டாஸ்கில் ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட் வார்டன் கூட எல்லாம் போகக்கூடாது. ஆனால் அந்த ரூமில் போய் இருக்கிறது, நைட்டு பேசுறது, இதை பல பேர் பார்த்துட்டு மறுநாள் கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வராங்க. இவர் நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு தெரியவே தெரியாது, அவங்க சும்மா மேக்கப் ஏதோ தடவிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில பார்த்தா அந்த குறும்படங்கள்லாம் வந்தது. தலைவன் அதே போல ஆதிரை கிட்ட பண்ண மாதிரி தான் கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. இவங்க பக்கத்துல படுத்துட்டு அஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்களா? ஸோ இங்க இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னா, இவரா ஒரு கேரக்டர் எப்பவுமே இந்த லவ்வுக்காக, இந்த காஜிக்காக, லவ் எல்லாம் சொல்லக்கூடாது. லவ் ஏன் அசிங்கப்படுத்தணும்? இவன் ஒரு டுபாகோரியும, இவனுக்கு என்ன மரியாதை? ஆதிரை கூட அவ்வளவு தூரம் பண்ணிட்டு கடைசி போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க கனியக்கா கூட உட்காந்து என்ன சொன்னா, வெளியில ஆள் இருக்கு அவங்களுக்கு, வெளியே போனா என்ன லவ் பண்ணுவாங்களா, அங்க லவ் பண்ணுவாங்களா, அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது இல்ல அப்படின்லாம் உருட்டுவன். அதுக்கு நீ எதுவுமே பண்ணிருக்க கூடாது இல்ல, முதல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு நாள் நல்லா மூஞ்ச காட்டுற, ஒரு நாள் வேற மாதிரி காட்டுற அப்படின்லாம் ஆதிரியே உள்ள சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஸோ அவ்வளோ தூரம் பண்ணிட்டு இப்போ ஆதிரியை பத்தி பேசும்போது என்ன சொல்றான்னா, ஏனாக ஊட்ட போறான். அவங்க சொல்றாங்க, நீங்க ஆதிரை கிட்ட கூட இந்த மாதிரி பாசத்தெல்லாம் காட்டியிருக்கல அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நான்லாம் வீட்லையே, நான் பக்கத்துல இருக்கும்போது சும்மா அப்படி ஷேர் பண்ணுவோம்ல, அப்படிதான் பண்ணேன், நான் எதுவும் பண்ணல அப்படின்லாம் சொல்றான். பச்சையா புழுகுறான் ஒரே சீசன்ல. என்ன ஒரு உருட்டு இல்ல இது? தெரிஞ்சும் வேணா பாத்தீங்கன்னா, அம்மா என்ன வீட்டை விட்டு தொத்திருவாங்க, ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், ஐயோ அம்மி கொன்றுவாங்க அப்படின்லாம் சொன்னாலும் பாத்தீங்கன்னா, திரும்ப அவங்க கூடவே அப்படியே சுத்திக்கிட்டு அதே கண்டென்ட்டை திரும்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமே சபரியிலிருந்து, விக்ரம்ல இருந்து, பிரஜன், சாண்ட்ரா, இவங்க சுபிக்ஷா, ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு செட்டா வந்தாங்க. இவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நைட்டு இது தப்பு, சபரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தானே செய்வாரு எஃப்ஜேக்கு, அவர் கொஞ்சம் டீசெண்டா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு, பாரு நீ ஜாலியா ஃபன்னுக்கு தான் பண்ற, இருந்தாலும் வெளியில பாக்குறதுக்கு இது தப்பா ஆகும், அட்லீஸ்ட் கேரக்டர் முடிய இன்னொரு 2 நாள் இருக்குல்ல, 2 நாள் பொறுத்துங்களேன், ஒரு 1.5 நாள் பொறுத்துக்க அப்படின்லாம் சொல்லும் போது நான் என்ன பண்றது தெரியுமா, நான் அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். உடனே அந்த அம்மா இல்ல, அவர் லைஃப் ஜேர்னியை சொல்வாரு, ஏன் லைஃப் ஜேர்னியை நான் சொல்வேன். 2 பேரும் அப்படியே அதிபர்கள், 2 வெளிநாட்டு அதிபர்கள் உட்கார்ந்து நாட்டு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம். என்ன உருட்டு இது? இதுல ஹோம்ஒர்க் டவுட் கேட்க சொன்னாரு, டவுட் கேட்டுட்டு இருக்கிறேன், நோட் எங்கம்மான்னா எதுவுமே இல்லை. இதை கேட்டதும் பார்த்தீங்கன்னா, நீங்க அதை சொல்லாதீங்க, நீங்க அப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, அது வெளியில அப்படி ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா அது ஓகே, அது ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொல்லு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் நடிச்சிட்டு இருக்கு அந்த அம்மா. அவன் ஃப்ரெண்டு நான் ராணவ் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு அந்த ஆளே கழுவி ஊத்திட்டா அப்படி, அம்மா அந்த கியூட்னஸை கொஞ்சம் குறைச்சிக்குமா, மக்கள்லாம் காரி துப்புறாங்கம்மா அப்படின்னு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையா. இப்போ இன்னொரு இடத்துல லைவ்ல பார்க்கும்போது, அங்கே பூச்சி ஏதோ போயிருக்கு, பூச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம், பூச்சி அப்படின்னு சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா பூச்சின்றது வரலையா உங்களுக்கு சரியா, போச்சி அப்படின்றாங்க. பூச்சிக்கும் போச்சிக்கும் அப்படின்னா வினோத் அங்கிருந்து மா பூச்சா போச்சா, போனதை நீ பாத்தியா இல்லையா, ஆச்சா இல்லையா, பூச்சா போச்சா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா கடுப்பாவது இல்லை. இப்ப கனி, ரம்யா, சுபிக்ஷா எல்லாருமே ஆல்ரெடி பேசியிருக்காங்க. இதை என்ன இப்ப நார்மலா பேசிட்டு இருக்கிறா, முன்னாலாம் பாத்தீங்கன்னா தமிழை அப்படியே பிச்சு பேசுவா, இப்ப நார்மலா வருது டாஸ்க்ல அப்படின்னு. இதை சாண்ட்ரா, ரம்யா, திவ்யா இன்னொரு இடத்துல பேசுறாங்க, டாஸ்க்ல இப்ப ஒழுங்கா பேசுறா இப்ப மட்டும், ஆனா அங்க மட்டும் நடிச்சிட்டு இருந்தா இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி எல்லா வகையிலுமே இவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, இந்த காஜித்தனங்கள் உட்பட. ஆனாலும் இவங்க பிளான் என்ன தெரியுமா, ஆதிரை நம்ம சும்மா விளையாட்டா முதல் நாள் சொல்லியிருந்தோம். அப்பவே சரி இவங்க கேப்டன் ஆச்சு எஃப்ஜேவை எப்படி ஒஸ்ட்டு குத்துவாங்க, சபரி கேப்டனா இருக்கும்போது ஒஸ்ட்டுக்கு சபரியை குத்தக்கூடாது, ஏன்னா அடுத்த வாரம் கேப்டன்சில அவர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிபி அப்ப சொல்லியிருந்தாரு. ஸோ குத்த மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் அதை பத்தி நான் பேசல. நேத்து பாத்தீங்கன்னா அரோரா உள்ள இதே விஷயத்த விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பர்பஸா ஜெயிலுக்கு போகணும்னு பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் போனாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க வாண்டடா போனா ஜெயிலுக்கு போறதுனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் புரியாத மாதிரி கேட்க, என்ன பிரயோஜனம், என்ன பண்ணுவாங்க உள்ள போயிட்டு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, தனியார் ரூம் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க, அதுக்கு தானே அது. ஸோ அதை இங்க பட்டும் படாம அவங்க அரோரா சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அவங்க இதுக்கு முன்னாடி போனவங்க கொஞ்சம் இதுவா வந்துட்டாங்க, இதுக்கு முன்னாடி போனவங்களும் பிரச்சனையோட தான் வந்தாங்க, பார்வதி, கம்ருதன் நிறைய பேர் போனாலும் லாஸ்டா போனது சாண்ட்ரா, திவ்யா, அது வேற பிரச்சனை. திவ்யா கேட்டு வாங்கிட்டு போனது கம்பெனிக்கு நார்மலா. ஆனா
பார்வதி இங்க இவரு காமு போனாங்கல்ல உள்ள, அப்ப அதுக்கப்புறமா தானே அது அன்வான்ட் டச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் வந்தது வெளியில. ஸோ அந்த மாதிரி நடக்க கூடும்ல. 2 பேருமே வாண்டடா ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா பெஸ்ட் வாங்குறது தான் ட்ரை பண்ணுவாங்க முடிஞ்ச வரை. ஆனா இந்த 2 கேரக்டருமே ஒஸ்ட் வாங்குறதுக்கு வாண்டடா பர்பஸா பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் முன்னாடியும். அது அப்பட்டமா தெரிஞ்சது, உள்ள இருக்கவங்களுக்கும் அது தெரிஞ்சது. ஸோ நம்ம ஆல்ரெடி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், இது தெரியாம கேப்டனை பண்ணக்கூடாதுன்னு தெரியாம அவங்க பேசலாம். இது எஃப்ஜே கூட தெரியாம இருக்கலாம், கேப்டனுக்கே கூட தெரியாம இருக்கலாம். ஒஸ்ட்டுக்கு கேப்டனை குத்த முடியாது, குத்தக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களேன்னு. ஸோ அதனால தெரியாம கூட அவங்களும் பண்ணலாம் ஒஸ்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா எதுவா இருந்தாலும் பிக் பாஸ் ரூல் தானேங்க, அது எப்ப வேணா மாறுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. பிக் பாஸ் வந்து ரூலை மாத்திட்டாரு போல இருக்கு. எஃப்ஜே வந்து நிறைய பேர் குத்த விடுறாரு. இல்லைன்னா தப்புன்னா முதல் முறை குத்தும் போதே இது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப நிறைய பேரை குத்த விடுறாரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன ட்விஸ்ட்னா, இப்போ இந்த மாதிரி 2 பேரும் போனோங்கிறதுக்காக தான் பர்பஸா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அரோரா விக்கல்ஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்களா. இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். ஆனதுனால ஒஸ்ட்டுக்கு நியாயமா வந்து எஃப்ஜே அண்ட் வியனாவை தான் குத்தணும். ஆனா மத்தவங்க இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்டா, என்ன பிளான் போட்டு ரூம் போட போறீங்க, இருறா உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வியனா பாருங்களேன். வியனா வந்து எஃப்ஜேவை நாமினேட் பண்றாங்க. மத்தவங்க நாமினேஷன்லாம் விடுங்க, வியனா வந்து எஃப்ஜேவை சொல்றாங்க சந்தோஷமா. எஃப்ஜேவை சொல்லுவோம் ஒஸ்ட்டுக்கு அப்படின்னு. வியனாக்கு நல்லா தெரியும் எல்லாரும் வியனாவை சொல்ல போறாங்கன்னு. பிரஜன் வியனாவை ஒஸ்ட்டுன்னு குத்தும் போது அவங்க சந்தோஷமா சிரிக்கிறாங்க, ஓகே பிளான் சக்சஸ் அப்படின்னு. கடைசியில கனி வந்து பாத்தீங்கன்னா அங்க ட்விஸ்ட் வினோத் பேரை சொல்ல, அடுத்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வினோத் பேரை பிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அடுத்து ஒரு இந்த பிளானை உடைக்கிறதுக்காக பிடிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி வினோத் அவ்வளோ ஒஸ்ட்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் வினோத்தை போட்டிருக்கிறாங்க. வினோத் வந்து இங்கே தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அப்படி கமருதன் கிட்ட, வியனா விட நான் ஒஸ்டாவா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒஸ்டாலாம் பண்ணல, இவங்க ஒரு ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க பார்த்தாங்க. இங்கே தான் அதுதான் ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினேன்னு. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதில் எஃப்ஜேவை குத்து விட்டு வியனாவை வந்து குத்தாமல் விட்டுருக்கிறாங்க. இவங்க பிளானை முறியடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கமா இருந்திருக்கு. பிக் பாஸே அந்த ஆப்ஷனை வேற கொடுத்துருக்கிறாரு, குத்துங்க தாராளமா தூக்கி உள்ள போடுங்க, என்னதான் பண்றாங்க பார்ப்போம், அதையும் கண்டென்ட் ஆக்குவோம் அப்படின்னு தான் பிபி வெயிட் பண்ணியிருக்காரு. ஆனா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் தான் இங்க ஓஹோ இப்படி பிளான் போடுறீங்களா, நீங்க டூர் போனோம்னா பாக்குறீங்க கவர் கப்புள்ஸ். இவங்க கவர் கப்புள்ஸ் கிடையாதுல்ல, இவங்க வேற கப்புள்ஸ். இவங்களுக்கு ஏதாவது பேர் வைக்கணும், 18+ சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதுலயே உடன்பாடு இல்லை. தனி ஸ்பெஷல் வீடியோ தம்பி எஃப்ஜேக்காக ஒன்று பண்ணுவோம், நாளைக்குள்ள நிச்சயமா பண்ண பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அசல் கோலார்லேருந்து நிக்சன்ல இருந்து இன்னொருத்தர் இருந்தார்ல, அவரையும் போட்டு பொழந்தோம்ல. அவன் ஒரே தப்பை வந்து மற்ற 3 பேர் பண்ணாங்கன்னு அடித்தோம், இவரு மட்டும் என்ன விதிவிலக்கா? இவரும் அதே தப்பு தானே பண்ணுறா அப்படி. அப்போ இவரையும் பொழகணும்ல. ஸோ பொழப்போம் அது தனியாக. இப்போ உள்ளே இருக்கவங்கலாம் சேர்ந்து இப்படி சிறப்பாக சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பக்காவா இதை பிளான் பண்ணி தான் பண்ணாங்களா? இப்போ அரோரா நிச்சயமா அரோரா விக்ரம் பேசுதரம் பார்த்தோம். இது இன்னும் எத்தனை பேர் இதை பேசினாங்க, இதுக்காக தான் இப்படி மாற்றி குத்துனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.